இன்னைக்கு காலையில இருந்து தேனி மாவட்டத்துல ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் வந்துட்டு அவரோட தொகுதியில இருக்கிற அம்மா உணவகத்துல போய் தோசை சுட்டு சாப்பிட்டாரு அப்படின்ட்டு சில சோசியல் மீடியா பேஜ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஃபேக்கு. அம்மா உணவகத்துல தான் தோசையே கிடையாது, இட்லி பொங்கல் தானே காமனு. இவர் வந்துட்டு ரீல்ஸ்க்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் வந்துட்டு வெளியே இருந்து தோசையை வாங்கிட்டு போய் அம்மா உணவகத்துல வச்சு சாப்பிட்டாரு அப்படின்னு வந்துட்டு நிறைய சோசியல் மீடியா பேஜ்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம வந்துட்டு முடிவு பண்றதை விட அங்க வேலை செய்யற பணியாளர்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 7 வருஷமா நாங்க தோசை போட்டுக்கிட்டு இருக்கோம். 9 ரூபா 9:40 இருக்கும். அவர் உள்ள திடீர்னு தான் வந்துட்டாங்க. வந்து டோக்கன் வாங்கி தான் அவர் வந்து சாப்பிட்டாரு. கொரோனா சமயத்துல எல்லாம் கேட்டு வேற ஆள் நிப்பாங்க. தோசை ஊற்றணும். 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கொடுக்குறோம். அப்ப எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. எம்எல்ஏ சார் நேற்று வந்தாரு, தோசை சாப்பிட்டு நல்லா இருக்கு, இதே மாதிரி சுத்தமா பண்ணுங்க, நான் தினம் டெய்லி வந்து பாப்பே அப்படின்னு சொன்னாரு. ஆனா நேற்று அவர் சாப்பிட்ட விஷயத்த பெருசா இருக்கிற போது எங்களுக்கே அது கஷ்டமாத்தே இருக்கு. இப்ப உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியாது. இன்னைக்கு சின்னதா நடந்த ஒரு விஷயம் நாளைக்கு பெரிய விஷயம் வந்து ஒண்ணு நடந்திருக்கும். அதையும் வந்துட்டு பொய் அப்படின்னு சொல்லி பரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, எப்படி ஒரு பொய்யான விஷயத்த உண்மைன்னு காட்ட நினைக்கிறது தப்போ, அதே மாதிரி ஒரு உண்மையான விஷயத்த பொய்ன்னு நிரூபிக்க நினைக்கிறதும் தப்பு தான்.